வெற்றி வெற்றி எடப்பாடி வெற்றி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது கடல் போன்ற மிகப்பெரிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் தானாகவே அழிந்து போய் விடுவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய நபர்கள் நம்ம கண் முன்னே இருந்து கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியின் மீது ஏகப்பட்ட வழக்குகள், அதாவது ஒரு புறத்திலே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட வழக்குகள் என்பது ஓபிஎஸ்ஸின் மூலமாகவும் சசிகலாவின் மூலமாகவும் டிடிவி தினகரனின் மூலமாக கூட தொடுக்கப்படும். ஆனால் தற்போது நிலைமை என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு. ஒரு காலத்திலே ஓபிஎஸ் அதிமுகவிலே இருந்தார். அதன் பின்பு ஓபிஎஸ் செய்த வேலையின் காரணமாக அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். இன்று அதிமுக, நாங்களும் அதிமுக தான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பிக்கலாமா அல்லது பாஜகவிடம் மறுபடியும் சரணடையலாமா அப்படி நிலைப்பாடுல இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வளையத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப ஓபிஎஸ் தொடுத்த வழக்குகள் பூரம் இனி என்ன ஆக போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வழக்குகள் பூரம் ஜீரோவாகத்தான் போகிறது. இதற்கு முன்பாகவே நீதிமன்றத்தின் மூலமாக வந்த தீர்ப்புகள் அனைத்துமே எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றியாகத்தான் இருந்தது. பொதுச் செயலாளர் வழக்கு, இரட்டை இலை சின்ன வழக்கு, அதே போல மற்ற வழக்குகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகத்தான் இதுவரைக்கும் முடிந்திருக்கின்றது. இனிமேல் வரக்கூடிய வழக்குகள், அதாவது பொதுச் செயலாளர் வழக்குகள் பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த வழக்குகளுமே இனி வரக்கூடிய காலங்களில் ஓபிஎஸ் அமைதியாக வாபஸ் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட போகிறது. ஏனால் ஓபிஎஸ்க்கு மேலிடத்திலிருந்து அழுத்தம் வரப்போகிறது. பாஜகவை மீறி ஓபிஎஸ் எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜகவை அலற விட்டு விட்டார் அப்படின்னு கூட சொல்ல. ஆகமத்தில் எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வெற்றிகளாகத்தான் இந்த வழக்குகள் பூராமே அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்ல. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.